குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நீண்ட காத்திருப்புக்கு பிறகு நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்கள் இன்னைக்கு முதல்வர் நாற்காலியில அமர்ந்திருக்கிறாரு. அதற்கு தமிழகத்தை சேர்ந்த பல அரசியல் திரை பிரபலங்கள் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. குறிப்பா நடிகர் மற்றும் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு தம்பி விஜய் அவர்களின் தலைமைத்துவத்தில் தமிழ்நாடு சிறக்கட்டும், புதிய உயரங்களை அடையட்டும், என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பதவி ஏற்றதும் தாங்கள் கையில் எடுத்துள்ள அறிவிப்புகளையும் வரவேற்கிறேன். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும். 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் ஓரவஞ்சனையையும் சமாளிச்சுதான் நாங்க எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றினோம். ரூபாய் 10 லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு கஜானாவை தொடுத்து விட்டு சென்றுள்ளது கடந்த அரசு என்ற குற்றச்சாட்டை முதல் உரையிலேயே சொல்லியிருக்கீங்களே. அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குட்பட்டே தமிழ்நாட்டின் கடன் அளவு இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே நாங்க தெளிவா சொல்லிட்டோம். அது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு பிறகுதான மக்களுக்கு நீங்க பல வாக்குறுதிகளை கொடுத்து உங்களுக்கு வாக்களித்த மக்களை மறுபடியும் ஏமாத்தி திசை திருப்பாதீங்க. நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே வாக்குறுதிகளாக அளிக்கிறேன் என கூறி ஆட்சிக்கு வந்துள்ள நீங்க இப்போதுதான் அரசு நிர்வாகத்துக்குள் அடியெடுத்து வைக்கிறீர்கள். கூடிய சீக்கிரமே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் எனும் நுணுக்கங்களையும் எங்களைப் போலவே நீங்களும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன். வாக்களித்த மக்களோடு நானும் அதையே எதிர்பார்க்கிறேன். தங்களின் இந்த ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தொடர மீண்டும் எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு அவருடைய வாழ்த்துக்களை சில கேள்விகளோட முன்னெடுத்து வச்சிருக்காரு. நடிகர் விஷால் அவர்கள், எங்களின் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக பதவி ஏற்றதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் எப்போதும் அன்புடன் அழைக்கும் தளபதி விஜய் இன்று நம் மாநிலத்தை வழிநடத்தும் நிலையில் இருப்பதை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நம்முடைய திரையுலகத்தை சேர்ந்த ஒருவர் அரசை வழிநடத்துவது பெருமையாக இருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் எதிர்கால அமைச்சர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது நாம் தமிழ்நாட்டின் பொற்காலமாக அமையட்டும். சிஎம் விஜய் சார், கடந்த 32 ஆண்டுகளாக நான் அறிந்திருக்கும் ஒருவரை இன்று சார் என்று அழைப்பதில் பெருமை கொள்கிறேன். ஒரு வாக்காளராக என்னுடைய சில வேண்டுகோள்கள். முதலமைச்சர் அவர்கள் வீட்டிலிருந்து செயலகத்திற்கு செல்லும் போது தேவையில்லாமல் கடும் வெயிலில் நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் பெண் காவலர்களின் நிலையை தயவு செஞ்சு கவனத்தில் கொள்ளுங்கள். அவர்களுக்காக மொபைல் கழிப்பறைகள் ஏற்பாடு செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆம், நிறைவேற்ற வேண்டிய பல வாக்குறுதிகள் இருக்கின்றன. ஆனால் கடந்த 30 ஆண்டுகளாக மாறாத சில பிரச்சனைகள், மழைக்காலங்களில் நீர் தேங்கும் நிலை, இன்னும் முழுமையாக செயல்படாத மழை நீர் வடிகால் திட்டங்கள் போன்ற அடிப்படையான பிரச்சனைகளுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஒரு சாதாரண குடிமகனாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய உள்ளன. ஆனால் இவ்வாறான அடிப்படை விஷயங்களில் கவனம் செலுத்தப்பட்டால் இதுவரை எந்த தலைவரும் உருவாக்காத ஒரு சிறப்பான மாற்றத்தை நீங்கள் உருவாக்க முடியும். இறைவன் உங்களுக்கு நல்ல எண்ணங்களையும் பொதுமக்களுக்கு நல்லது செய்ய தேவையான வலிமையையும் அருள்வானாக அப்படின்னு சொல்லிட்டு விஷால் அவர்கள் அவருடைய வாழ்த்துக்களையும் சில கோரிக்கைகளையும் தெரிவிச்சிருக்காரு. இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி அவர்கள், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் ஆசைப்பட்டபடி தமிழ்நாட்டிற்கான நல்ல செயல்களை செய்து மக்களுக்கு பயனளிக்கும் பல முன்னேற்றங்களை உருவாக்க என் இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நடிகை சிம்ரன் அவர்கள், என் அன்பு நண்பரும் மக்களின் தலைவரும் உண்மையான ஜனநாயகனுமான திரு விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றதற்கான என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று ஒரு வரலாற்று நாளாக மட்டுமல்ல, சக்தி வாய்ந்த புதிய யுகத்தின் தொடக்கமாகவும் அமைகிறது அப்படின்னு அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் மாதவன் அவர்கள், என் அன்பு சகோதரருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதலமைச்சராக உங்கள் பதவிக்காலம் நம் மாநிலத்திற்கு மிக சிறந்ததும் தாக்கமிக்கதுமான ஒன்றாக அமையட்டும். நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களையும் நிறைவேற்ற இறைவன் உங்களுக்கு உங்களை நினைத்து மிகவும் பெருமையாக இருக்கிறது சகோதரா அப்படின்னு அவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள், வாழ்த்துக்கள் முதல்வர் விஜய் சார். ஆல் த வெரி பெஸ்ட் டு சீஃப் மினிஸ்டர் விஜய் சார் அண்ட் ஹிஸ் ஹோல் டீம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் கிவிங் அஸ் எ பெஸ்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்க
பங்கேற்கவிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திருமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். மக்கள் நல அரசினை வழிநடத்துவீர்கள் என்று நம்புகிறேன் அப்படின்னு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நடிகர் அருண் விஜய் அவர்கள் தமிழகத்திற்கு இன்று ஒரு மகத்தான நாள். எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையையும் தகர்த்தி இன்று தமிழக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் என் அன்பு சகோதரர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மக்களின் நம்பிக்கையோடு உங்கள் ஆட்சி தொடரட்டும் அப்படின்னு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் விஜய் பதவியேற்கும் அந்த ஒரு கிளிப்பிங்கை அவருடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நடிகர் சிபி சத்யராஜ் அவர்கள் நாம் அனைவரும் காத்திருந்த அந்த தருணம் வந்து விட்டது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரவிருக்கும் அன்பு தலைவர் விஜய் அண்ணாவுக்கு வழிவிடுங்கள். அன்பு அண்ணா, உங்களை நாங்கள் மிகவும் மிஸ் செய்வோம். நீங்கள் எங்களுக்கு தந்த அற்புதமான திரைப்படங்கள் நினைவுகளுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றி. நீ வானா, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர் எமோஜி போட்டு நியூ எரா பிகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் நேற்று இரவுல இருந்து விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து பல வீடியோஸை அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து வச்சுட்டு வராரு. இயக்குனர் அட்லி அவர்களும் ஃபேன்ஸ் எடிட் பண்ண அந்த எடிட் வீடியோஸ்லாம் போட்டு சிஎம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டு அதன் மூலமா அவருடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு வராரு. ராகுல் காந்தி அவர்கள் விஜயோடைய பதவியேற்பு விழால பங்கேற்றது மட்டும் இல்லாம விஜயோட இருக்கிற புகைப்படங்களை ஷேர் பண்ணி தமிழ்நாடு ஹேஸ் சூசன் a new generation, a new voice, a new imagination. My good wishes to திரு விஜய். May he fulfill the hopes of the people of தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் பல பிரபலங்கள் அவங்களுடைய வாழ்த்துக்களை வீடியோ மூலமாகவும் ட்வீட் மூலமாகவும் தெரிவிச்சுட்டு வராங்க. அப்படி வாழ்த்து தெரிவிச்ச எல்லா வீடியோவுமே நாங்க பின்னாடி வந்து ஆட் பண்றோம். வணக்கம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கும் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியான நேரத்தில் விஜய் அவர்களுக்கு தோளோடு தோள் நின்று ஆட்சி அமைக்க உறுதுணையாக இருந்த அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆட்சி சிறப்பாக நடைபெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் சார் ஜெயிச்சிட்டாங்க, தமிழ்நாடு சிஎம் ஆயிட்டாங்க. விஜய் சார் ஜெயிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பா அவர் வரும்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனா நடுவில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தபோது தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். ஆனா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி தனி கட்சியா நின்று இவ்வளோ சீட் ஜெயிச்சிருக்குன்னா சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். சாருக்காக சப்போர்ட் பண்ணி ஓட் போட்ட எல்லாருக்கும் என்னோட நன்றி சொல்றேன். ஸ்பெஷலி சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ண என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா அவரோட ஒவ்வொருத்தருடையும் வீடியோஸ் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எல்லாருக்குமே. ரொம்ப தேங்க்ஸ் விஜய் சார். நீங்கள் ரொம்ப நல்ல சிஎம் ஆயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு ஆரோக்கிய ஆயுசும் கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் அண்ணா. மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது சொல்லும் போதே ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்றது விவரிக்க முடியலை. ஸோ மற்றற்ற மகிழ்ச்சி. உங்களை மக்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு மக்களை லவ் பண்ணுறீங்கன்னு தெரியும். நீங்கள் ஒரு மக்களின் முதல்வராக இருப்பீங்கன்றதுல எந்த ஐயமும் இல்லை. ஸோ வாழ்த்துக்கள் சார். சீரியஸாக எனக்கு வார்த்தைகள் இல்லை. விஷ் யூ ஆல் குட் லக் அண்ட் காட் பிளெஸ் யூ. முதலமைச்சராக ஆகும் நம்ம விஜய் சாருக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி விஜய் சார் முதலமைச்சராக ஆகிறாங்க. இன்றைக்கி பிரியாணி வாங்கி அதை சாப்பிட்ணுன்னு நினச்சிருந்தோம். இந்த சூழ்நிலை வேறு மாதிரி ஆகிட்டு, இம்மையாட்டும் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு வேணும். ஏன்னா பெண்களை பிடிச்சி அடிக்கவோ பிடிக்கவோ பாலியல் இது பண்ணவோ வாங்கவோ ரொம்ப அராஜகம் இருக்குது. இதை சார் இன்னைக்கு முதலமைச்சராக ஆகி இதை தடுக்கணும். அது கண்டிப்பாக எங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனை. என் பிள்ளைகளை அடித்து வாங்கி இது சரியான பிரச்சனையாக இருக்குது. என் பிள்ளைகள் விஜய் தீவிர ரசிகர். இன்றைக்கி எல்லாமே ஹாஸ்டலில் இன்றைக்கி இருக்காங்க. அதனால் கொண்டாட முடியல.